அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க. இதன் மூலயமா என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கதை சொல்ல போகிறேன். என் பேர பிள்ளைங்களா, செல்ல பிள்ளைங்களா, நான் தான் உங்கள் அப்புத்தா. அம்முனின்னு முறை உள்ளவங்க அம்முனின்னு கூப்பிட்டுக்கங்க. உங்களுக்கெல்லாம் ராமாயணத்துலேருந்து சொல்ல போகிறேன். ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார்? கம்பர். கம்பர் எழுதிய ராமாயணத்துலேருந்து இப்போ உங்களுக்கு நான் கதை சொல்ல போகிறேன். தசரத மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 3 மனைவிகள். அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறக்குது. மொத்தம் 4 பேர். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் அப்படின்னு 4 பிள்ளைங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் 5 வயசாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்க்குறோம்ல, அது மாதிரி அவங்கள குருகுலத்துக்கு அனுப்பிச்சு எல்லா கலைகளையும் கற்றுக்கணும்னு ராஜா நினைக்கிறாரு. பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் போய் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஏன்னா அவங்க ராஜா, பிற்காலத்தில் ராஜாவாக போகிறவங்க. அவங்க வீரமாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், எல்லா கலைகள்லையும் சிறந்து விளங்கணும், பொறுமை இருக்கணும், மக்களோட நலனை பற்றி தான் அவங்க யோசிக்கணும். இதெல்லாம் கற்றுத்தர இடம் இது குருகுலம். அதனால குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு? அப்பா சொல்படியே குருகுலத்துக்கு போய் எல்லாரும் எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு வர்றாங்க. 7 வருஷம் இருந்து எல்லாம் கற்றுக்குறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர்னு ஒரு மகரிஷி, அவர் என்ன சொல்கிறாரு? தசரத மன்னன்ட்ட வராரு. மன்னா, நான் யாகம் நடத்துகிறேன். அரக்கர்கள்லாம் வந்து அந்த யாகத்துக்கு பெரும் தொல்லையாக இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் அழிக்கணும். உன்னுடைய புதல்வன் ஸ்ரீராமனை அனுப்புன்னு சொல்கிறாங்க. தசரத மகாராஜா என்ன பண்ணுறாரு? யோசிக்கிறாரு. ஐயோ, நம்ம பிள்ளை சின்ன பையனாச்சே, அவனை நான் எப்படி அனுப்புவேன்? நானே வரேன் உங்கள் யாகத்துக்குன்னொன்னே மகரிஷிக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் சொன்னால் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ ராமரை என்னோட அனுப்பு, அவருக்கு எல்லா நல்லதும் கிடைக்கணும்னே மறு வார்த்தை பேசல அந்த தசரத மகாராஜா. ராமா அப்படின்னு கூப்பிட ராமரும் லக்ஷ்மணரும் வர்றாங்க. இது மாதிரி மகரிஷியோட போ, அவங்களுடைய யாகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சரி தந்தையே அப்படின்னு அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு மாதிரி பேச்சு பேசாமல் ராமர் இருந்தார். அதனால ராமரும் லக்ஷ்மணரும் போகிறாங்க. போய் அந்த யாகத்துக்கு தொல்லை பண்ணவங்கெல்லாம் அழிச்சிட்டு அடுத்து மிதிலை நகரில் சுயம்வரம் நடக்குதுன்னு தெரியுது. விஸ்வாமித்திரர் வா நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் வில்லை உடைத்து சீதையை மனம் புரிகிறார் ராமர். மனம் புரிஞ்சு வந்துட்டாரா? அப்புறம் தசரத மகாராஜா நினைக்கிறார், அச்சோ நமக்கு ரொம்ப ஏஜ் ஆகி போச்சு, நம்மளால் எல்லாத்தையும் இனி பார்க்க முடியாது, நம்ம பிள்ளைகிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ராமர்கிட்ட சொல்லி விடுறாரு. ராமரை வர சொல்லி, ராமா, உனக்கு வந்து அரசாளக்கூடிய வயசு வந்துருச்சு, இனிமே நீ தான் எல்லாம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராமர், தந்தையே நான் சின்ன பையன் தானே, நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்லா மக்களை நல்லா ஆட்சி செய்கிறீங்க, நீங்கள் தான்ப்பா அரசராக இருக்கணுங்கிறாரு. அப்போ தசரர் சொல்கிறாரு, ராமா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளு, எனக்கு வயசாகி போச்சு, நான் வந்து நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான இன்பம் அப்படின்னா இறைவனை சரணடைதல், அதுக்காக நான் காட்டுக்கு தவம் செய்ய போகணும், நீ பொறுப்பை எடுத்துக்கணுன்னே அப்பா சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாரு ராமரும். சரிப்பா, அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு ராமருக்கு. சரிப்பா அப்படின்றாரு. அடுத்து கைகை என்ன பண்ணுறாங்க? சூழ்ச்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க பையன்தான் நாட்டை அரசாகணும்னு ஆசை. அவங்க என்ன சொல்கிறாங்க? ராமரை அடித்து கூப்பிட்றாங்க. ராமா, இது மாதிரி நீ பரதன் தான் நாடாளணும். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. நல்லா, பரதன் நாடாளணும், நீ 7 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும், இது அரசராகிய உன் தந்தையின் கட்டளை. உடனே ராமர் சிரிச்சுக்கிட்டே, அன்னைக்கு பூத்த பூ எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர் முகம் செழிப்பாக இருந்துச்சான். தாயே, என் தந்தையின் வாக்கினை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை, நான் வனவாசம் செல்கிறேன் என்று கூறி ராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டி ஆகியோர் வனத்துக்கு போயிடுறாங்க. அடர்ந்த காட்டில் போய் இருக்காங்க. அப்போ பரதன், இந்த நிகழ்ச்சிலாம் நடக்கிறப்ப பரதன் இல்லை. அவர் வந்தோடனே என்ன சொல்கிறாரு? ராமன் இல்லாத இந்த அயோத்தியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணனை போய் அண்ணா வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவர் என் தந்தையின் கடமையை நிறைவேற்றுவது தான் என்னோட வெறும் பாக்கியம், என்னோட கடமை, தர்மம் அதுதான். ஆனால் பரதா, நீ போய் ஆட்சி செய்யுங்கிறாரு. அதுக்கு பரதர், உங்களுடைய பாதுகையை தாங்கன்னான்னு சொல்லி அண்ணனுடைய பாதுகையை வச்சு அயோத்தி நகருக்கு வெளியே நந்தி கிராமத்தில் வச்சு சிறப்பாக நான் ராமனுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லி ஆட்சி செஞ்சார். இதுலேருந்து என்ன? ராமபிரான் எப்பொழுதும் தந்தையினுடைய வாக்கு தான் நமக்கு வேத வாக்கு. ஏன்னா தான் பார்க்காத உலகத்தையும் தன் மகன் பார்க்க வேண்டும் தோளில் வச்சு வேடிக்கை காட்டுறவர் தான் தந்தை.
தான் பட்ட துயரெல்லாம் தான் பிள்ளை படக்கூடாது. அதனால் எல்லாரும் என்றைக்கும் அப்பாவோட பேச்சை கேட்டு மதித்து நடக்கணும்னு இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சீதையை மீட்டெடுத்து வந்துடுறாங்க வனவாசத்துலேருந்து. அப்போ ராமர் சீத்தையை ஏற்றுக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, தசரதர மன்னர் விண்ணுலகத்திலேருந்து வராராம். வந்து ராமா அப்படின்னு கட்டி தழுவி, நீ சீதையை ஏற்றுக்கணும், உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சதும் பரதன் ராஜா ஆகணும்னு சொன்னது கேட்டு என் நெஞ்செல்லாம் புண்ணாயே, எனக்கு வலி வேதனை தாங்க முடியல, அம்பு இதை மாதிரி இப்போ உன்னை கட்டி தழுவனோன்னே என்னோட துன்பமெல்லாம் போயிருச்சு, அதனால் நீயும் சீதையை ஏற்றுக்கணுன்னொன்னே ராமரும் தன் சொந்த தந்தையினுடைய சொல்படியே சீதா பிராட்டியை ஏற்றுக்கொண்டார். இந்த கதை மூலயமா எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம்? தாய் தந்தையரை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்டு நடக்கணும், எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி.